ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கும் அத்தை வீட்டுக்கும் வந்து 1 ஹவர் தான் ட்ராவலு. ஸோ வந்தோன்னே போய் வீட்டுக்குள்ளே தான் நுழையும் போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தூங்கி எந்திரிச்சு வந்தோன்னா அந்த சோஃபாவில் கொஞ்சம் நேரமாவது தூங்கணும். அப்போ தான் எனக்கு அந்த மனசே ஆறும். உங்களுக்குன்னா யாருக்குன்னா அந்த பழக்கம் இருக்குது? உங்கள் வீட்டில் சோஃபாவில் காலையில் எந்திரிச்சோன்னே போய் தூங்குவீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் கீ வீடோட இந்த மே வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கீ வீட்டில் அவ்வளோவா நாங்கள் பிளான் பண்ணியே நாங்கள் கட்டலை. ஸோ மே வீட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டைல்ஸும் சரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒன்று பார்த்து பார்த்து கட்டினது. அதுக்கப்புறம் வந்து மே வீட்டில் சந்தியான்னு ஒரு பொண்ணு இருந்தோம். அந்த பொண்ணு வந்து இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ அந்த பொண்ணு வந்து வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ்னால் இந்த மொட்டை மாடி தான். ஏன்னா அந்த கொரோனா டயத்தில் தான் டைம் பாஸ் சாயந்தரம் போல் இந்த மொட்டை மாடி தான் எங்களுக்கு. மொட்டை மாடியில் இருந்து பார்த்தாவே குறிச்சித்தாயனார் கோயில் அந்த கோபுரம் வந்து எங்களுக்கு தெரியும். அதோட பக்கத்தில் உள்ள கோயிலுக்குலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா